ஹலோ கைஸ். போன வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட வாழ்க்கை கதையை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இந்த வீடியோ செட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாட்டா குரூப்ஸ் அவங்க வந்து அந்த அந்த டாட்டா குரூப்ஸுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் யாரோட பங்களிப்பு வந்து எப்படிலாம் இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட மூத்த பையனாக இருந்த டோராப்ஜி டாட்டாவோட வாழ்க்கை கதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் அவரோட பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவரை கொடுத்த சாக்ரிஃபைசஸ்லாம் என்னென்ன, தியாகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ டோராப்ஜி டாட்டாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 1859 வருஷம் 1859 வந்து ஆகஸ்ட் 27 அப்போ பிறக்கிறாரு. இவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜம்ஷெட்ஜி நுசர்வான்ஜிக்கும் ஹீராபாய்ங்கிறவங்களுக்கும் வந்து பிறக்கிறாரு. இவர் தான் வந்து மூத்த பையனாக வந்து பிறக்கிறாரு. இவரோட வாழ்க்கை இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறவரோட ஒரு பையங்கிறதுனால இவரோட வாழ்க்கை முறை வந்து அதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஏதுவானதாக தான் அவங்க வந்து அவரை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இவர் வளரும் போதே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த இனோவேஷனாக இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்த சமூக வேலைகள்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் சின்ன வயசுலேயே வந்து அவர் ரொம்ப ஈடுபாடோட வளர்றாரு. அவங்க அப்பாவும் வந்து இதெல்லாம் ரொம்ப, அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆலைகள்லாம் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். ஸோ இவரோட கூட வளர்றதுனால இவருக்கும் வந்து அவர் அப்பாவோட ஆர்வங்கள்லாம் இவருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த இது வந்து இவருக்குமே ரொம்ப ஆர்வத்தை வந்து தூண்டுது. 1875 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது இவர் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இங்கிலாண்டில் வந்து அவர் அப்பாவோட இது மாதிரி தான். இவர் வந்து 16 வயசு இருக்கும்போது இவர் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாண்டில் வந்து கென்ட்னு ஒரு இடம், அங்கே வந்து அவர் போய் வந்து அவரோட ஸ்கூலிங்காக இருக்கட்டும், அவர் வந்து காலேஜையும் அங்கேயே தான் அவர் படிக்கிறார். காலேஜ் எந்த காலேஜில் அவர் படிக்கிறாருன்னாக்க கான்வில் அண்ட் கயஸ் காலேஜில் வந்து அவர் படிக்கிறார். இது வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடது. அந்த இதில் வந்து இவர் படிக்கிறார். இவர் அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு விளையாட்டுலேயுமே, இந்த விளையாட்டு இதுலேயுமே இவருக்கு வந்து ஆர்வங்கள் வந்து அதிகமாகுது. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு படிப்பை தவிர்த்து விளையாட்டுலையுமே ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஃபுட்பால்னு நம்ம சொல்கிற இந்த சாக்கர்னு அமெரிக்காவிலலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் கால்பந்து விளையாட்டுலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப இதாக இருக்கார், டேலண்டடாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டென்னிஸில் வந்து இவரோட காலேஜை வந்து காட்டி அவர் விளையாட போயிருக்காரு. இவரோட காலேஜ்க்காக இவர் வந்து ஒரு இடத்துல வந்து விளையாண்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோவிங்கில் வந்து இவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அப்புறமேட்டு இந்த குதிரை வந்து இது பண்ணுவாங்களோ, ஓட்டுவாங்கள்ல, இந்த ஹார்ஸ் ரைடிங் மாதிரி, அதில் வந்து ஒரு டேலண்டடான ஆளாக வந்து இருக்கார். இது மாதிரி இவருக்கு ஸ்போர்ட்ஸில் நல்ல ஆர்வம் இருந்ததுனால இவருக்கு என்ன ஆகுதுன்னாக்க இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த விளையாட்டு துறையில் வந்து அவருக்கு ஆர்வமாக அதிகமாக வருது. அவர் வந்து அதை ரொம்ப விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற காம்படிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, போட்டி போடுற தன்மை, அதை வந்து இவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகுது. அந்த இது இவரை வந்து ரொம்ப, அந்த போட்டி போடுற தன்மையை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்க வைக்குது. ஸோ இவர் அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை நடைமுறையிலேருந்து இவர் வந்து வராரு. ஸோ 1979 1879 வந்து பார்த்தீங்கன்னாக்க டோராப்ஜி வந்து பாம்பேக்கு வராரு. பாம்பேல வந்து செயின்ட் சேவியர்ஸ்ன்னு ஒரு காலேஜில் வந்து அவர் சேர்றாரு. என்னன்னாக்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவர் வந்து படிக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க இவரோட அப்பா தான் வந்து ஜம்ஷெட்ஜி டாட்டா. இவர் தான் வந்து ஒரு அந்த கம்பெனிஸ்லாம், நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சில கம்பெனிஸ்லாம் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு பார்த்தீங்களா, அதில் வந்து இவர் டைரக்டாலாம் போய் உட்காரல. மற்றதெல்லாம் அவங்க அப்பா வந்து இதாக இருக்காங்க, அவங்க அப்பா தான் ஓனருங்கிறதுனால பையனை வந்து டேரெக்டாக கம்பெனிக்குள்ளார வர வச்சு, வாங்க நீங்கள் வந்து இந்த எடுத்து நடத்துங்க, நான் எப்படி எடுத்து நடத்துகிறேங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல. ஆனால் இவர் வாழ்க்கை முறை வந்து அது மாதிரி இல்லை. இவர் அப்பா வந்து இதுக்கெல்லாம் மாறா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிஸ்னஸ் ஸ்கூலில் சேர்க்காம இவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. வெளிநாட்டில் அனுப்பிச்சி விட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்க, அங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணு,
அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு இவரே வந்து ஜேர்னலிசம் ஒரு இடத்துக்கு போய் இது பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இவர் அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கடுத்து நாட்கள் கழித்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டிச்சேரியில வந்து இவரோட டெக்ஸ்டைல், நான் முன்னாடி வீடியோல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா வந்து முன்னாடியே ஒரு டெக்ஸ்டைல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாரு. டெக்ஸ்டைல் பிசினஸ்லாம் வச்சிருப்பாரு. அதுல பாண்டிச்சேரியில உள்ள ஒரு பிசினஸ வந்து இவர் கையில வந்து ஒப்படைக்கிறாரு. அத பார்த்துக்க அப்படின்னு. அதுக்கடுத்து அவர் அதுல சிறப்பு மிக்க அவர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, நாட்கள் போக போக இவர் வந்து எம்ப்ரஸ் மில்லுன்னு ஒரு நாக்பூர்ல வந்து எம்ப்ரஸ் மில்லுன்னு ஒரு இதை வந்து அவங்க அப்பா வந்து கட்டியிருந்தாரு. அதை பார்வைக்காக அவர் வந்து பார்த்துக்க சொல்றாரு. இங்க இருந்தே அதை வந்து மேற்பார்வையிடுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுறாரு. இந்த மாதிரி உங்க அப்பா வந்து டைரக்டா ஒரு கம்பெனிக்குள்ளார எடுத்துட்டு வராம, அந்த டைரக்டா ஒரு கம்பெனில வந்து ஒரு பாஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம, கீழே அடிமட்ட இதுல இருந்து இவர் வந்து வந்ததுனால, ஒரு கம்பெனி எப்படி உருவாகுது, அந்த கம்பெனி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அது எப்படி செயல்படுதுங்கிறது இவருக்கு நல்லாவே புரிய வருது. இது மாதிரி நல்லா இவர் புரியாதனால இவர் லீடர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து இப்போ வரைக்கும் லீடர் ஆகல. பட் இவர் லீடர் ஆகுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் வந்து இவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நல்ல விதத்துல இவர் வந்து அந்த கம்பெனியை வந்து ஆள்றதுக்கு வந்து இவருக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது இதனால. ஸோ இவர் வந்து வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கீழ்மட்ட இடத்துல இருந்து தான் இவர் வந்து படிப்படியாக வந்து இவர் வந்திருக்கிறாரு. ஸோ இவரோட 38 வயசுல நீங்க பார்த்தீங்கன்னா, இவரோட 38வது வயசுல தான் இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஹெச்ஜே பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் எஜுகேஷன் வந்து மைசூர்னு ஒரு இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் எஜுகேஷனா வந்து அவர் இருந்திருந்தாரு. இவரோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா மெஹர்பாய் பாபா அப்படிங்கிறது இவரோட பொண்ணு. அவரை தான் வந்து நம்ம டோராப்ஜி டாட்டா வந்து கல்யாணம் வந்து பண்றாரு. இவங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், அவங்க வந்து வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, இவர் எல்லாத்தையுமே வந்து அவரோட ஒய்ஃபோட வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. சொசைட்டிக்கு வந்து எப்படி நம்ம அவரோட ஆதிக்கத்தை எப்படி செலுத்தலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து கொடுக்குற டொனேஷன்லேருந்து அவர் வந்து நாட்டோட முன்னேற்றத்துல வந்து இவர் பங்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இவர் வந்து அவர் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணுவாரு. அது போக அவர் வந்து பெண் கல்விக்காகவும் அவங்களோட ஹெல்த்துக்காகவும் இவர் வந்து அவங்க ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் எப்படி இதை வந்து இவங்க எப்படி ஆக்கப்பூர்வமா ஆக்கிக்கலாம், இவங்க எப்படி அதுல வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இவர் அவரோட ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணி தான் இவர் வந்து அந்த முடிவே எடுப்பாரு. ஸோ 1904 பார்த்தீங்கன்னா இவரோட தந்தையா இருக்கிற, அதாவது ஜம்ஷெட்ஜி டாட்டா வந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து இவர் தான் வந்து அந்த அந்த மொத்த டாடா குரூப்பே வந்து லீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வராரு. அந்த இவர் வந்து லீட் பண்ண போறது என்னென்ன கம்பெனி அப்படின்னு நீங்க பார்த்துருந்தீங்க, இருக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன். கம்பெனிஸ்லாம் என்னென்னா 3 டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து வச்சிருந்தாங்க, அதாவது துணி ஆலை வந்து வச்சிருந்தாங்க. அது போக இவங்க வந்து தாஜ் பேலஸ், தாஜ்மஹால் ஹோட்டல் அப்படிங்கிற ஒன்று வந்து பாம்பேல ஒன்று வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 செட் ஆஃப் திங்ஸை வந்து இவர் வந்து அவர் அப்பாட்டேந்து இவர் வந்து இது பண்றாரு. ஸோ அதாவது அந்த அந்த டெக்ஸ்டைல்ல அந்த துணி ஆலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 துணி ஆலையும் இந்த ஹோட்டல் இது வந்து ஒன்றும், அதாவது மொத்தம் இந்த 4 இது வந்து அவங்க அப்பாட்டேந்து இவர் வந்து எடுத்துட்டு வர்றாரு. அது போக அவங்க அப்பாவுக்கு சில கனவுகள்லாம் இருந்துச்சு. அந்த கனவு பிளஸ் அதை தாண்டி வந்து இவர் வந்து எடுத்துட்டு வர்றாரு. என்னன்னா வந்து இவர் வந்து என்னென்னலாம் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப அதிகமாக உருவாக்கியிருக்காரு. என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, டாடா ஸ்டீலுங்கிறது வந்து இவர் தான் உருவாக்கியிருக்காரு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது வந்து பிரிட்டிஷ் வந்து ஆண்டுகிட்டு இருந்த காலம். அந்த பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலை, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆண்ட அந்த வருடங்கள்லயே பார்த்தீங்கன்னா இருந்ததுலேயே பெரிய ஆலை வந்து இவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதான் இந்த டாடா ஸ்டீல். இந்த டாடா ஸ்டீல் தான் வந்து இருந்ததுலேயே பெரிய ஆலை, அதை வந்து உருவாக்கியிருக்காரு. அது போக ஒரு 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து பாம்பேக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலு, எண்ணெய், அப்புறமேட்டு சோப்பு இருக்கும்ல, இந்த இதை உருவாக்குற ஒரு கம்பெனியை வந்து அவர் உருவாக்குனாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிட்டரா வந்து இவங்க தான் இருந்தாங்க. அவங்களோட போட்டியாளர்களான்னு நீங்க சொல்லலாம். போட்டியாளர்களா வந்து இவங்க வந்து உருவாகுனாங்க.
அது போக இவர் வந்து 2 சிமெண்ட் கம்பெனி உருவாக்கி இருக்காரு. அப்புறமேட்டு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அத வந்து இவரு உருவாக்கி இருக்காரு. இது வந்து இந்தியாலயே புதுசு. இதுக்கு முன்னாடி இந்தியால வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு இருந்தது கிடையாது. இவர் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அது போக வந்து இந்த ஏவியேஷன் யூனிட்ஸ்லாம் வந்து இவர் உருவாக்குறாரு. இதெல்லாம் வந்து கம்பெனிஸ். இவரோட பங்காற்றல்லாம் என்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இவரோட அப்பா வந்து இது கிரியேட் பண்ணியிருந்தாருல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ங்கிறது. அதை வந்து இவர் பெருசா எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இந்த டாடா ஸ்டீல பாத்தீங்கன்னாக்கா தனித்து செயல்படுற ஒரு கம்பெனியா, ஓகே, எந்த கம்பெனியோடமே அதாவது அதோட காசுக்கு அதோட வருமானத்துக்கு வந்து எந்த கம்பெனியுமே நாடாம இது தனித்து செயல்படுற அளவுக்கு வந்து அதை உருவாக்குனாரு. அதாவது டெவலப் பண்ணாரு. அந்த மாதிரி ஆக்குனாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஹைட்ரோ பவர் வந்து நான் சொன்னேன்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி உருவாக்கி கிளீன் எனர்ஜி வந்து உருவாக்கி கொடுக்கறது. அந்த இதை பாத்தீங்கன்னாக்கா கிளீன் எனர்ஜி வந்து உருவாக்கி பாம்பேல இருந்து சில இடத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்ததை பாம்பேல அதிகமான இடத்துக்கு கொடுக்குற அளவுக்கு வந்து உருவாக்குறாரு. அது எந்த அளவுக்கு அதிகம்னாக்கா, அதுதான் வந்து உங்களுக்கு பாம்பே வந்து நல்லா டெவலப் பண்ண, அதாவது மும்பையை வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கு இந்த அளவுக்கு அது உருவாகிறதுக்கு. இந்த 1920ங்கள்லாம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு இந்த விளையாட்டு துறையில வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அவர் வந்து பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை தாண்டி அவர் வந்து நாட்டுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. என்னன்னாக்க இவர் தான் ஸ்டார்டிங் வந்து இவர் பாத்தீங்கன்னாக்க இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சில்ல வந்து இவர் பிரசிடென்டா இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா இவர் 1920ல வந்து ஆண்ட்வேர் ஒலிம்பிக்ஸ்னு ஒரு இது வந்து நடக்குது. ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இது மாதிரிலாம், நம்ம லண்டன் ஒலிம்பிக்ஸ் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அது மாதிரி 1920ல வந்து ஆண்ட்வேர் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து இவரோட கம்பெனி இதுல இருந்து இவரோட காசை வந்து இவர் வந்து கொடுத்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. அது போக 1924 பாத்தீங்கன்னாக்கா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு. அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இவர் அவரோட தனிப்பட்ட காசை வந்து அவர் கொடுக்குறாரு. அவர் தனிப்பட்ட காசை வந்து கொடுத்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் டீம் வந்து அங்க போய் விளையாடுறதுக்கு அவர் முக்கியமான ஒரு காரணமா இருக்காரு. இவர் இது மாதிரி பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே இருக்கிற ஒரு டேலண்டடான பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில வந்து டேலண்டடான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய ஆளாகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய உதவியா வந்து இருக்கு. அது போக இவர் பல இது வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை விளையாட்டு இதை பத்தி சொல்லி கொடுக்குற இடத்தெல்லாம் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. என்னண்டாக்க வெலிங்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ங்கிற ஒன்று உருவாக்குறாரு. அப்புறமேட்டு ஃபாரசி ஜிம்கானா அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அப்புறமேட்டு ஹை ஸ்கூல்ல அத்லெட்டிக் அசோசியேஷன் ஒன்று உருவாக்குறாரு. பாம்பே பிரசிடென்சி ஒலிம்பிக் கேம் அசோசியேஷன்ங்கிறத உருவாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அவர் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இவர், நான் எப்படி முன்னாடி சொன்னேன், இவர் வந்து இந்தியன் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இவர் பிரசிடென்டா இருந்தாரு அப்படின்னால, அதோட நிறுத்தாம இவர் அவரோட பங்காற்றல் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னாக்கா, அவர் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, உலகத்துல இருக்கிற ஒரு நாடுக்காக, உலகத்துல இருக்கிற ஒரு நாட்டிலையும் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆளுங்களை வந்து வச்சு அந்த நாட்டுக்காக வந்து அவங்கள பேச விடுவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஒரு ஆளா இருக்காரு இந்தியாக்காக பேசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு துறையிலுமே பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப இந்தியாக்காக வந்து ஆதிக்கத்தை வந்து அவர் செலுத்தியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் ஒரு ஓவரால் வியூ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவர் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சிறப்பான இதா போற மாதிரி இருக்கும். எனக்கு அப்பா வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த அப்பா, அவருமே ஒரு பணக்காரராக இருக்காரு. அவர் வந்து காசெல்லாம் கொடுத்து வெளிநாட்டில் போய் அவரை படிக்க சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு அவரோட அப்பாவோட கம்பெனியை அவர் உருவாக்குறாரு. அதில் உள்ள காசை வச்சு அவருக்குன்னு ஒரு 4-5 கம்பெனி உருவாக்குறதா இருக்கட்டும், விளையாட்டுக்காகவே ஒரு 4 இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், இவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் 38 வயசுல கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீரா நேரா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவருக்கு காசு இருக்கு, என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இதா இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் மாறா அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இவர் வாழ்க்கை நடக்கதான் செஞ்சிருக்கு.